வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல Black and White தீம்ல ஜர்னல் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க. இதுல 1 அல்லது 2 ஐடியாவாவது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு லெட்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான இந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ண பழைய நியூஸ் பேப்பரை பாதியா ஃபோல்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ண பிறகு இதை நல்லா கையில் வச்சு நல்லா சுருட்டிட்டு மறுபடியும் இதை எடுத்து விட்டுக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் நீட்டாக கிழிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு க்ளூ ஸ்டிக் எடுத்திருந்தேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த ஜர்னல் ஆர்ட்டில் ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சு ஒட்டிக்கிறேன். இதில் பிளாக் கலர் மார்க்கர் அல்லது பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது வரையலாம். நான் 4 சைட்லேயும் பிளாக் கலர் பேப்பர் எடுத்து பார்டர் மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளையோட ஷேப் இருந்துச்சு. அதை எடுத்து நான் இதுக்கு சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். டிரான்ஸ்பரண்ட்டான இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் OHP ஷீட் எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது படத்து மேலே வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீட்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஒட்டினதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே நல்லா சுருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ஒட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஸ்டிக்கர் பேப்பர் இருந்துச்சு. அதை ஒன்று எடுத்து அதை க்ராஸாக கட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேப்பர் ஒட்ட வச்சிருந்தேன்ல அதில் 2 சைட் கார்னரில் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். க்ளூ கன்னில் சில்வர் கலரில் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சுட்டு நம்ம ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்த சீலிங் ஸ்டாம்பர் எடுத்து நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த க்ளூ ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாம்ப் பண்ணியிருக்கோம்ல அதை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஒயிட் கலரில் இருக்கிற ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் டேட் எழுதிக்கிறேன். ஒயிட் ஜெல் பெனுக்கு பதிலாக கரெக்ஷன் பென் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒயிட் கலரில் ஒரு ரிப்பன் மாதிரியோ அல்லது சின்ன ஸ்ட்ரிப் மாதிரியோ பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் இங்க் வச்சு நம்ம எழுதி வைக்கலாம். முன்னாடியே ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போது ஒரு தடவை நான் ரப்பிங் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது இதிலேருந்து சியர்ஸ் ஹாப்பி இந்த 2 வேர்டு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஹாப்பிங்கிற வேர்டு ரப் பண்ண போகிறேன். நியூஸ் பேப்பரை கட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்ல அதுக்கு சைடில் ஒயிட் பேப்பர் அப்படியே கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல ஹாப்பி அப்படிங்கிற ரப்பிங் ஸ்டிக்கரை வச்சுட்டு அதுக்கு மேலே சிசர் யூஸ் பண்ணி நல்லா ரப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த பேப்பர் எடுத்தோம்னா இது நம்ம பிரிண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த பேஜ்க்காக என்னோட டிராயிங் நோட்டில் இருந்து ஒரு பேப்பர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை பாதியாக மடிச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸில் தான் இது இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு இதை கட் பண்ணிவிட்டு ஓரங்கள் 3 ஓரங்களை மட்டும் மடித்து விட்டுக்கணும். ஒன்று அப்படியே ஓப்பனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ மடித்து விட்டுருந்தோம்ல அந்த சைடில் இருக்கிற கார்னர் 2 கார்னரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டிக்க போகிறோம். நம்ம ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த 3 சைடில் மட்டும்தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணக்கூடாதுங்க. இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு மேலே க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது டெக்கோ பேஜ்க்குரிய டிஷ்யூ பேப்பர். இதை எடுத்து நான் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சின்ன சைஸில் ஷர்ட்லலாம் பேக்கெட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு கார்டு ஒன்று கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தோம்ல அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு கார்டு செஞ்சுட்டு அதை சைடில் மட்டும் 2 கார்னரை கட் பண்ணிவிட்டு நடுவில் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச குவாட்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இது சில்வர் கலரில் இருக்கிற த்ரெட். ஒயிட் கலர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு இது ஒரு டேக் மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதுக்கு சைடில் இருக்கிற இடத்துல நான் என்கிட்ட அல்ஃபபெட் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு லெட்டராக எடுத்து ஒரு குவாட் மேக் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்படி வேணாலும் ஒட்டலாம். இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதிட்டு அதை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். இல்லை உங்ககிட்ட மோட்டிவேஷனலாவோ பாசிட்டிவாவோ நிறைய குவாட் ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நீங்கள் சைடில் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த அல்ஃபபெட் ஸ்டிக்கர்ஸை 2 ரியாலுக்கு வாங்கினேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு 40லேருந்து 45 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டிக்கர் மாதிரியே இன்னும் 4 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங் ஷீட் எடுத்திருந்ததில்ல அது ஸ்பைரல் பைண்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு புக்கு. அதுலேருந்து எடுத்துருந்ததுனால இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்ட்ரிப் மாதிரி. இப்போ பிளாக் கலரில் ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு இதை நான் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடணும். இப்போ இதுக்கு மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்ட்ரிப் மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இதை எடுத்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன்.
இதில பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்து ஒட்டி வச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆனா நான் வந்து இதில ஒரு மோட்டிவேஷனல் குவாட்ஸ் இருக்கிற மாரியான ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமா க்ளூ எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு புக் மாதிரி பிளாக் கலர் பேப்பர ஃபோல்ட் பண்ணி இதில ஒட்டிக்கிறேன். அடுத்து பிளாக் கலர் பேப்பர்ல சின்ன சைஸ்ல ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, ஒரு சைடுல மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஆரோ மாதிரி இருக்கிற மாரி நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி நான் வந்து இத ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு, அதோட 2 எட்ஜ்ல மட்டும் க்ளூ யூஸ் பண்ணிட்டு, அத எடுத்து இந்த ஆரோவுக்கு மேலேயே வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இத நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டிராயிங் நோட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்திருந்தேன்ல, அதில மிச்சம் இருந்துச்சு. அந்த பேப்பர எடுத்து அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஷீட்டுமே நம்மளுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்து 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஷீட்டையுமே 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடிச்சு விட்டதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக் எடுத்து ஒரு சைடுல மட்டும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த 2 பேப்பரையும் ஒண்ணா இருக்கிற மாரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இத எடுத்து நம்ம நீட்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஃபோல்டிங்லயும் கலர் கலர் பேப்பர் எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டு, அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச குவாட்ஸ் நீங்க எழுதி வைக்கலாம். இல்ல உங்களோட ஃபோட்டோஸோ, இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கும்ல, அத எடுத்து நீங்க வந்து இந்த ஒவ்வொரு ஃபோல்டிங்லயும் நீங்க ஸ்டிக் பண்ணிட்டு, அதுக்கு கீழ உங்களுக்கு பிடிச்சத நீங்க எழுதிக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் பேப்பர்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நம்ம ஃபோல்ட் பண்ணத எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்ப இத எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு ஃப்ரண்ட்ல ஒயிட் கலர்ல இருக்கிற ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு, சின்ன சின்னதா டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இல்ல நீங்க வேற ஏதாவது லைன் மாதிரி போட்டு விட்டதுனாலும் டபுள் லைனோ, சிங்கிள் லைனோ போட்டு விடலாம். இல்ல ஒரு லைன், ஒரு டாட் இந்த மாதிரி கூட நீங்க வைக்கலாம். இதுல வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சியர்ஸ்ன்னு கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அந்த ரப்பிங் ஸ்டிக்கர் எடுத்து இதுக்கு மேல வச்சுட்டு சிசர் யூஸ் பண்ணி நல்லா ரப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த பேப்பர நான் பிரிச்சிடுறேன். நம்ம சரியா ரப் பண்ணாம இருந்தோம்னா, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆன மாதிரி வராது. சில இடங்கள்ல வந்து அப்படியே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்ததா நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அத எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா 2 ஒயிட் கலர்ல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து பிளாக் கலர்ல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஜஸ்ட் பி யூ அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிக்கர் அது. அத எடுத்து நான் ஒட்ட வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர்ல நம்ம ஒரு புக் மாதிரி செஞ்சிருந்தோம்ல, அது வந்து அப்படியே எம்ப்டியா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால ஒயிட் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு, பெரிய சைஸ்ல ஒரு ஹார்ட்டும், குட்டியா 2 ஹார்ட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். உள்ளக்க இருந்த அந்த பேப்பர் இருக்கு இல்லையா? அதுல வந்துட்டு நானு ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணலாம்னு நெனச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேக் மாதிரி செஞ்சிருந்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம செஞ்சிருக்கிற ஜர்னல் ஆர்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப புடிச்சிருந்தது? அதாவது நம்ம பட்டர்ஃப்ளை ஓட்ட வச்சதா? இல்லன்னா இந்த டேக் மாதிரி செஞ்சோமே அதுவா? இல்லன்னா புக் மாதிரி செஞ்சு வச்சிருக்கோமே அதுவா? அப்படிங்கிறத எது உங்களுக்கு புடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஜர்னல் ஆர்ட் என்ன கலர் தீம்ல பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல்ல நடந்துட்டு இருக்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, அப்போ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய விரிவான கமெண்ட் குடுத்துட்டு, கூடவே எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிருங்க. சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.